பேசாம சீக்கிரம் போட்டு வாங்க. ஏய், இந்த தடவை நோ டயலாக்ஸ், ஒன்லி ஆக்ஷன். சார், சேப்பு கலர் சட்டை போட்டு இந்த பக்கம் யாராச்சும் வந்ததை பார்த்தீங்களா சார்? ஏண்டா அட்ரஸ் கேட்குற நேரமாடா இது? பார்க்கறதுக்கு நீங்க தான் ஹை கிளாஸ் ஐட்டங்கார மாதிரி இருக்கீங்க, அதான் கேட்டேன். சரி, கையை பிடிச்சிய கையில் இருக்க ஐட்டத்தை பார்த்தியா? ஓடுறேன் சார், சேப்பு கலர் சட்டை போட்டு யாராவது போறதை வண்டி ஏறா அண்ணா வாணே வாணே, அவளே அவனை சுத்துவா, வாணே நீ சீக்கிரம். கரெக்டா சுடுறதுக்குள்ள தப்பிச்சிரும். எடுறா வண்டியா. அங்கிள். ஏய் ஆர்த்தி, என்னம்மா நீ இந்த நேரத்துல இந்த பக்கம்? இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? தாஸ் உங்களை கொல்ல வந்தான், நான் தான் உங்களை சேவ் பண்ணேன். அட நீ வேற தாஸ் தாஸ்னு சொல்லிக்கிட்டு, அவனே ஒரு டம்மி பீஸ்மா. நாங்களே பொய் கேஸ் போட்டு தான் அவனை உள்ள தள்ளணும். என்ன கொல்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது. ஐயோ அங்கிள், தாஸ். நீ வேணா பாரு, தாஸ் தாஸ்னு சொல்லி நீ லூஸ் ஆக போற. நாங்கெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருந்தப்போ, நீங்கெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருந்தப்போ நான் வாயில நிப்பிள் வச்சிட்டு இருந்தேன், அதானே? அங்கிள், நான் சொல்றத கேளுங்க, கொஞ்ச நாள் என் கஸ்டடியில இருங்க. உன் கஸ்டடியில நாங்க இருக்கணுமா? என்னம்மா பேசுற நீ? போமா. உங்களை எல்லாம் நான் எப்படி காப்பாத்துறது? அங்கிள், ஆர்த்தி கொஞ்ச நாளா மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்கா. இப்போ அதிகமானதுனால மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். ஆமா. நாங்க உடனே அங்க வரோம். ஓகே அங்கிள், ஓகே. அட்மிஷன் போட்டுட்டாங்க. நல்ல வேலை அவங்க அப்பா அந்த நிலைமையில பார்க்கல அவளை. எந்த பக்கம்பா? இந்த பக்கம் தான் அங்கிள். வாங்க. நல்லா தான் இருந்தா அங்கிள், திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, பயங்கரமா கத்துறா. நேத்து என்கிட்ட ஒரு மாதிரி தான் பேசினேன். எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல அங்கிள், அதனாலதான் இங்க சேர்த்தாச்சு. ரொம்ப முத்தி போனதுனால சர்டிபிகேட் கூட டைப் பண்ணிட்டாங்க. என்னது? சர்டிபிகேட்டே டைப் பண்றாங்களா? ஐயோ, எப்படி இருந்த பொண்ணு இப்போ எங்க இருக்கா? இங்க தான். இங்க. அப்ப ஒன்னு செய். ஆர்த்தி, 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 ஆர்த்தி செல்லம். அம்மா, ஆர்த்தி காணோம். ஏய் ஏய் மயிலே, என்ன பண்ற நீ? மயில் ஏன் ஆர்த்தி? ஆர்த்தி, ஏமா எங்களை உள்ள வச்சு பூட்டினா? எதுக்கு பூட்டினா? பண்ணு. சாரி சொல்றேன்ல. தாஸ் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணும்னா எனக்கு வேற வழி இல்ல. எங்களை காப்பாத்துறியா? என்ன சரி நீ? அங்கிள், ஐம் சோ சாரி. எங்களை காப்பாத்தி. Thank you டாக்டர். பரவாயில்லைங்க, 3 பேர் நல்லா இருக்கணும்னா நம்ம பண்ற எதுவும் தப்பு இல்லை. Thank you. ஆர்த்தி, ஆர்த்தி, ஐயோ, என்னய்யா இந்த பொண்ணு இது பண்றா? ஏய் மயிலே, நீ ஊர்ல விளையாடுறியா?
ஹாப்பி இந்த அங்கிள் கார் சார். மொட்டைக்கு ஊங்க அப்புறம் எதுவுமே தெரியாதோ நறுக்கி போகிறதுனே. ஏய் யாருமா நீ? வா. ஹலோ டாக்டர், ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பொண்ணு என் கார் டிக்கில ஏறி வந்துட்டா. ஓகே 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 டாக்டர், நீ உள்ள வா. நீ எப்போ வண்டியில ஏறின? உன் பேர் என்ன? ஏதாச்சும் சாப்பிட்டியா? மேடம், கத்தி கத்தி தொண்டை கரகரன்னு இருக்கு. கொஞ்சம் சுக்குமல்லி காப்பி கிடைக்குமா? அப்படியே ஜேஸ்தாஸ் இவரு சுக்காப்பி குடிச்சிட்டு மூச்சு விடாம பாட்டு பாட போறாரு. மொட்டை என்ன அடியில் கட்டெரும்பு கடிக்குது. ஏய் யாரா நீங்க? தாஸ் சிக்க குட்டிங்களா, காப்பாத்த வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. ஏய் இங்க என்ன பண்ற நீ? ஹாஸ்பிட்டல் போலியா? அப்ப என்ன காப்பாத்த வரலையா? போடா போய் காப்பாத்துற அவனை. ஓ மொட்டை, உன்னை எங்கேயா பிடிச்சாங்க? இங்க வந்து மாட்டிருக்க? டேய் முதல்ல அந்த மொட்டையாச்சு இழுத்துன்னு போங்கடா. டேய் அந்த பொண்ணை 4 தட்டு தட்டி அந்த 3 பேர் எங்கன்னு விசாரி. என்ன ஜிம்னாஸ்டிக் தெரிஞ்ச பொண்ணா இருக்குமா? யோகா. ஏய் அந்த பொண்ணை அடிச்சு விசாரிச்சுட்டு வாங்க, நான் தம் அடிச்சுட்டு வரேன். சார் சீக்கிரம் எஞ்சி வா, சண்டை போடலாம். டேய், அவங்க சண்டைலாம் போட்டு முடிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போலாம். உட்காரு. தானா கீழே விடுறானுங்க. அவர் ஃபோன் பேச்சு வந்துடுறேன். சத்தம் கேட்கல. நான்
பெரிய ஐட்டக்காரன்லாம் சொன்னேன் மனசாட்சியே இல்லாம அடி வாங்க விட்டு எஸ்கேப் ஆயிட்டுக்கிறாப்ல. டேய் அந்த தாசனுக்கு எப்பவுமே மனசாட்சி கிடையாதுடா. உங்களுக்கு மனசாட்சி இருக்காடா எருமைங்களா? என் மேல படுத்துக்கிட்டு என்னையே குறை சொல்றீங்களாடா பெருசாலிங்களா? ஏண்டா எனக்கு என்னடா எல்லாம் பகலா தெரியுது? அண்ணா நம்ம நைட்ல தானே வந்தோம், இது நைட்டு தானே. அடிச்ச அடியில எல்லாம் இருட்டாவுன்னுவாங்க, எனக்கு உல்டாவா பகலா தெரியுது. ஐம் சாரி, என்னால தான் உங்களுக்கு இந்த நிலைமை. உங்க மேல எந்த தப்பும் இல்லை, நீங்க சுட்டு நான் சாகல. ப்ரோ நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் மேஜிக் ஷோலாம் ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு ப்ரோ. நீங்கள் லண்டனில் இருக்க நம்ம கம்பெனிக்கு வரக்கூடாது? உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் அரேஞ்ச் பண்ணி தரேன். இல்லை சார், என்னை நம்பி ஒரு குழந்தை இருக்கா, அவளுக்கு பாஸ்போர்ட். என்ன ப்ரோ நீங்கள் சொந்த குழந்தை மாதிரி கேர் பண்ணுறீங்க? பெத்த அப்பா அம்மாவே ரோட்டில் தூக்கி போட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு எதுக்கு ப்ரோ தேவையில்லாத தலையெடுத்து? ஏதாவது ஹோமில் சேர்த்து விட்டு கிளம்பி வாங்க. அந்த பொண்ணுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சார் கார் நல்லா செக் பண்ணிட்டேன் சார். காசு கொடுத்துருவா சார்? ஓகே சார், கொடுத்துறேன் சார். தேங்க்ஸ் சார் அந்த போலீஸ்கார் அத்தனை வாட்டி கேட்டார், அப்பெல்லாம் கொடுக்கல. இப்போ என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? கஷ்டம் தான். எல்லாம் சரியாயிடும் சார், கவலைப்படாத. போலாமா? ஏய் யாரா? டேய் பேக்ல இருந்து லேப்டாப் வச்சிருக்கான் பாரு. டேய் என் படம்டா. டேய் வாடா. இவ்வளோ ஒரு அனாதை. என்னை விட்டா அவளுக்கு வேற யாரும் கிடையாது. இவ எதிர்காலத்தை நினைச்சாதான். டோன்ட் வரி, இனிமே இவளை நான் பாத்துக்கிறேன். இவ என் கூட தான் இருப்பா.